ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு திங்கட்கிழமை நைட்டுங்க. நாளைக்கு வந்துட்டு தைப்பொங்கல், தை திருநாள் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் பொங்க வைக்கிறதுக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் திங்கட்கிழமை நைட்டே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாமே வந்துட்டு முடிச்சிட்டேன். என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட காட்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாமி ரூமில் வந்துட்டு சாமி ஃபோட்டோவுக்கு பொட்டு, சந்தனம், குங்குமம், விளக்குக்கெல்லாம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பொங்க பானை எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். அதே மாதிரி உளுந்த வடைக்கு கொஞ்சம் உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாக்கோலம் போடுறதுக்கு பச்சரிசி வந்துட்டு தனியாக வந்து ஊற வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பரங்கிக்காய் வந்து பொரியல் வந்து செய்வோம். அதுக்கு மண் சட்டி வாங்கியிருந்தேன். அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமை நைட்டு என்னென்ன வேலை வந்து செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பொங்கலுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா மாக்கோலத்துக்கு, அந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். திங்கட்கிழமை நைட்டு வந்துட்டு மாக்கோலம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு மாக்கோலத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோலம் வந்து போட போகிறேன். இன்றைக்கி பகலையில் வந்துட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்து வீடு எல்லாமே ஒற்றை அடித்து அதுக்கப்புறம் மோப்பு போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஜன்னல், விண்டோ, வீட்டில் உள்ள கதவு எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே வந்துட்டு நீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சோமா, ஃப்ரெஷ்ஷப் ஆனோமா, நல்ல நேரத்தை பார்த்து பொங்கலை வச்சோமா, பொங்கச்சோறு தின்னோமா அப்படின்ட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நாள் நைட்டே சிரமத்தை பார்க்காம ஏ டு இஜெட் எல்லாமே பண்ணி வச்சுருவோம். அப்படிங்கிறதுனால எதையும் மறந்துடக்கூடாது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இப்போ வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாக்கோலம் வந்து போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமி ரூமில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு மாக்கோலத்தை வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வருஷம் வருஷம் இதே கோலத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போதைக்குள்ள என்ன தோணுதோ அந்த கோலம் தானே போட முடியும். நிறைய கோலம்லாம் வந்து போட்டு கோல போட்டியிலலாம் வந்து பரிசெல்லாம் வாங்கின காலம்லாம் உண்டு. இப்போ நிறைய வந்துட்டு மறந்தாச்சு. அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போலாம் வந்துட்டு வரமாட்டேங்குது. இங்கே சட்டி முட்டி கழுவவும், துவைக்கவும், சமைக்கவும் இதுக்கே வந்து டைம் இருக்குது. என்னத்த கோலத்தை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு கம்பியை போட்டு இங்கிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் காலையில் வாசல் தெளித்து கோலத்தை வந்து போடுறது. சரி பொங்கலுக்கு அப்படிங்கிறதுனால சாமி ரூமில் வந்துட்டு அழகாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை வந்து போட்டு விட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிட் அவுட்டில் தான் நாங்கள் வந்துட்டு பொங்க வந்து வைக்கிறது. ஒன்லி வீட்டு பொங்கல் மட்டும்தான். கோயிலில் பிள்ளையார் கோயிலில் போயிட்டு பொங்க வைக்கிறது கிடையாது. வீட்டில் மட்டும்தான் வந்து வைப்பாங்க. அதாவது எங்கள் புகுந்த வீட்டில், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில், ஐ திங்க் என்னைய கல்யாணம் பண்ண வீட்டில், என்னோடய மாமியார் வீட்லேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வள வளன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு வீட்டு பொங்கல் தான். சரிங்களா. அம்மா வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, காலையில் வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீட்டில் வந்து பொங்க வைப்பாங்க. நான் ஒன்லி வீட்டில் மட்டும்தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, சிட் அவுட்டில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கப்பானை அடுப்புலலாம் கோலம் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்து வந்து கிரைண்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன். நாளைக்கு கொஞ்சம் உளுந்த வடை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு என்ன சொல்கிறது, 3:45 இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சைட் பை சாதம் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காலையிலக்கு ரசம், சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் காய் இருக்கும் இல்லையா, பழைய காய், முட்டைக்கோஸு, அவரைக்காய், பீன்ஸு 3ஐயும் நறுக்கி போட்டு ஒரு பொரியலை பண்ணி டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்பியாச்சு திங்கட்கிழமை. நாளைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து அரைச்சிட்ருக்கேன். இப்போ நைட்டுக்கு சாதம் வச்சுட்டு அதே ரசத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் என் மகன் வந்தோடனே அந்த ரசத்தை வந்து வடிகட்டி குடிச்சிட்டா. அதனால ரசம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஏனோ தானோன்னு. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்தை வந்து வர வச்சாச்சு பழையபடி. இப்போ அதுக்கு சைடிஷ் ஏதாவது வேணும். சைடிஷ் இருந்தால் தான் வந்துட்டு இங்கே சாப்பாடு இறங்கும். அதுக்கு சுருக்குன்னு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணவா அப்படின்னோடனே என் மக சின்னது சொல்லிடுச்சு, சுபஸ்ரீ, அம்மா உருளைக்கிழங்கு ஃப்ரையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பொங்க வேலையில் வந்துட்டு என் பிள்ளைங்கள்ட்ட ட்ரெஸ்ஸு எதெல்லாம் பத்தலையோ அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ துடைக்கிறதுக்கு நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். அதாவது கிச்சன் டவலாக வந்து இப்போ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுவேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு
ஃப்ரை பண்ணிடலாம், அப்போ தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. எனக்குமே வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரைனா ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல் டைமில் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா அப்போ வந்துட்டு சாப்பாடு அன்னைக்கு மத்தியானம் எப்படா ஆகும், போய் இந்த உருளைக்கிழங்கையும் அந்த தயிர் சாதத்தையும் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டு ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்குலேயும் அந்த தயிர் சாதத்துலேயும் தான் இருக்கும். அது ஏன்னே தெரியல. எனக்கு அப்படிதான். என்ன மாதிரி நீங்களாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பாடத்த கவனிக்கிறனோ இல்லையோ, எப்படா மதியானம் ஆகும் தயிர் சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமிர்தம் மாதிரி வந்துட்டு அதெல்லாம் ஸ்கூல் படிக்கையில தெரியுமா? அவ்வளோ சூப்பரா இருக்கும். சாதமும் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ரெடி ஆயிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டா அதில வந்துட்டு பூண்டு, கருவேப்பிலை தட்டி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா, வேலை முடிஞ்சுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடைக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அத வந்துட்டு ஒரு பவுல்ல வந்து போட்டு, அத வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில வந்துட்டு நம்ம வந்துட்டு உளுந்த வடை வந்து போட்டுக்கலாம். உளுந்த வடையோ, இல்ல குட்டி குட்டி போண்டாவோ என்னத்தையோ ஒண்ண போட்டு இதுகளுக்கு சாப்பாட வந்து குடுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அதே உளுந்து எடுத்ததுக்கப்புறம், அதில வந்துட்டு இப்ப இட்லிக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து நெக்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இட்லி, அரிசி அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒண்ணா தான் வந்து ஊற வச்சு, ஒண்ணா தான் போட்டு எப்பவுமே வந்துட்டு அரைக்கிறது. உளுந்து தனியா, அரிசி தனியா வந்துட்டு அரைக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஒண்ணாவே போட்டு ஊற வச்சு ஒண்ணாவே வந்துட்டு அரைச்சிறது. சில பேர் வந்துட்டு உளுந்து தனியா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் அரிசி வந்து தனியா அரைப்பாங்க. நான் வந்துட்டு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சோமா, கரைச்சோமா, காலையில பொங்கனோனே இட்லிய ஊத்துனோமா அவ்வளோதான். அப்பளம் வந்து இருந்துச்சு கொஞ்சமா. சரி அத சுட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது வந்து நல்லாவே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அத 4 பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். திங்கட்கிழமை நைட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாதமும், பட்டி டிங்கரிங் பார்த்த ரசமும் வச்சு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து குடுத்தாச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க அம்மா வந்துட்டு நெருப்புலைலாம் வந்து அப்பளம் சுட்டு தருவாங்க, எண்ணெய் இல்லாதப்ப. அந்த மாரி நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கேஸ் அடுப்புல வைக்கிறேன். அது வந்து பொரிஞ்சு வர்ற மாரி வந்துட்டு கடைசியில தீ பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐய்யய்யோ! இது விபரீதத்தில போய் முடிஞ்சிராம அப்படின்னு சொல்லி பயந்து, அதுக்கப்புறம் அத வந்து எடுத்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நைட்டு பிள்ளைங்களுக்கு பால்ல வந்துட்டு மிளகு, கிராம்பு, ஏலக்காய் இத வந்து தட்டி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு, இத வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்துட்டு குடிக்க வேண்டியது தான். இந்த குட்டி உரல் வாங்குனதும் வாங்கினேன். எப்போலாம் இது இடிக்கிறனோ, அந்த சவுண்டு கேட்டு என் சின்ன மக வந்து ஓடியாந்து, "நான் அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன்னு" ஓடியாந்துருது. இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, "ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவள்ட்ட மண்டையில முட்டி முட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த சின்ன வாண்டுக மேல நம்மளுக்கு வந்துட்டு தனி பாசம் வந்து வந்துருது. என்னன்னே தெரியலங்க. என்னதான் மயக்குனாளுகளோ, என்னதான் பண்ணாளுகளோ தெரியல. இந்த சின்ன குட்டிய பூரா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பாசமா தான் இருக்குங்க. அ ரொம்ப சேட்டையும் பண்ணுங்க. அப்புறம் நம்ம மேல ரொம்ப பாசமாவும் வந்துட்டு இருக்குங்க. நம்மளும் அதுக மேல ரொம்ப பாசமா தான் இருக்கோம். அது ஏன்னே தெரியலங்க சத்தியமா. எனக்கு இந்த சின்ன மக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் செல்லம். என்ன சொல்றது? பெரிய மகள கூட அதட்டுவேன். ஆனா, சின்ன மகள வந்துட்டு அந்த அளவுக்கு அதட்டுறதில்ல. ஆனா, இப்பலாம் ரொம்ப சேடு பண்ணுது. அதனால வந்துட்டு பயங்கரமா அதட்டி விட்டுருவேன். அடிக்க மாட்டேன். ஒரு காலத்தில அடிச்சதெல்லாம் உண்டு. இப்பலாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. பிள்ளைங்கள வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, எல்லாத்தையும் அதட்டுலயே வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறேன். நானே பெரிய சவுண்டு பாட்டி. ஆனா, என் மக்க ம்ஹ்ம். போடா போடா புண்ணாக்கு போடாதடா தப்பு கணக்கு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கத்துனாலும் அது எதையுமே வந்து கண்டுக்கிறதே இல்ல. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க அதுக. அப்புறம் பால வந்து ஆத்தி பிள்ளைங்களுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ஹாலுக்கு. ஃபேன போட்டுட்டு ஆத்துறேன். அதுவும் ஆறவே இல்ல. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளையில பால் ஆத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க இங்கிட்டு வீறு வீறுன்னு கத்தும். இங்கிட்டு பால் வந்துட்டு அப்பதான் வந்து காய வைப்போம். ஆத்துனோம் அப்படின்னா கெரகம் புடிச்ச பாலு ஆறவே ஆறாது. அந்த மாதிரி தான் அன்னைக்கு என்னடா இது ஃபேனும் போட்டு இத்தன வாட்டி ஆத்தியும் ஆறல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் கொஞ்சம் சூடா இருக்கையிலே குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பொங்க பானை எல்லாத்துக்கும் வந்துட்டு கோலம் எல்லாம் போட்டு, பொங்க பானை எல்லாத்தையும் வந்துட்டு கோயில் வீட்ல வந்து எடுத்து வச்சுட்டு, சிட் அவுட்லேயே வந்து மண்ண போட்டு பரப்பி, அதுலேயும் கோலம் போட்டு, வீட்டுக்கு வெளியிலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோலம் வந்து போட்டு விட்டேன் மாக்கோலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலர் கோலப்பொடி வந்துட்டு காலையில பொங்க அன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு கலர் கோலப்பொடி போடலான்ட்டு, அத வந்து டப்பால வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா சுபஸ்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு உங்கள மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.